வணக்கம்மா. நல்ல ஒரு சொம்புல கழுவி தலைவருக்கு தண்ணி கொண்டு வாங்க. ஐயா 15 வருஷத்துக்கு அப்புறம் மாகாளி அம்மன் கோயில் திருவிழாவை கொண்டாட போறோம். முதல் அழைப்பு உங்களுக்கு தான். என்னடா சந்தோஷம் தானா? டேய் வெத்தலை தட்டு எடுத்துக்கோ. சந்தோஷம். டேய் வீரா, இந்த வருஷம் நீ தாண்டா சங்கிலி கருப்பேன். நம்ம கோயில் திருவிழாக்கு பழைய கடை நாடாரு தான் சொந்த செலவுல சீர்துணி எடுத்து கொடுக்குறாரு. சும்மா சங்கிலியை கட்டிட்டு ஆடி அமர்க்கல் படுத்திடணும். ரொம்ப ஆடுவான்ல. ஐயா என்னால முந்தி மாதிரி ஆட முடியாதுங்க. வயசாயிருச்சு இல்லைங்களா, உடம்புலாம் தளர்ந்துருச்சுங்க. எனக்கு பதிலா என் மாம சிவராமனை சங்கிலி கருப்புனா ஆக்கிட்டீங்கன்னா. இவனே ஒரு அவனுக்கு உரிமை இருக்குல்ல, அவன் ஆட என்ன தப்பு? ஆட எவனோ ஒருத்தர் ஆடுங்கப்பா. வெட்டியார என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன சரிதாங்க. ஏய் உங்களுக்கு தான் முத வண்டி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் நிறைய திறக்கணும். சீக்கிரமா வந்துருங்க. அன்னைக்காவது குளிச்சு சுத்தபத்தமா வாங்க. என்ன குளிச்சிடுறேங்க. நீங்க தண்ணி குடிக்கிறதே கேவலமா? என்னப்பா அது? ஏதோ சங்கிலி கருப்பாங்கிறானுங்க. சாட்ட வாரல நானே என்ன அடிச்சுக்கணும்னு வேற சொல்றாங்க. என்ன மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? டேய் அதான்டா நம்ம உரிமை. ஏன்டி இதெல்லாம் எடுத்து டேப்பை வேஸ்ட் பண்ற? போடி. அட சிவராமா, முட்டிக்கால் வரைக்கும் ஜிகனா துணியில வேட்டியை கட்டி விட்டுருவாங்க, காலில் செங்கிலியை கட்டிடுவாங்க. இந்த கையில ஒரு தீச்சட்டி, இந்த கையில ஒரு சாட்டை. அப்புறம் என்ன, தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு அடிச்சுக்க வேண்டியதானே? அடிச்சுக்கிறதா? யாரப்பா? அட உன்னே தான். என்ன நானே அடிச்சுக்கிறதுக்கு பேர் உரிமையா? அட போங்கப்பா. அப்பா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ விசேஷத்துக்காக உங்களை எல்லாம் வீடு தேடி வந்து அழைச்சதுனால நீங்கெல்லாம் எங்களுக்கு சமமா பெரிய மனுஷன் ஆயிட முடியாது. என்னைக்குமே நீங்கெல்லாம் எங்களுக்கு அடிமை பசங்க தான் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம நல்ல சங்கிலி. ஆனா விதிப்பட்ட ஜென்மங்களா, தினம் பண்ணைக்கு வேலைக்கு வந்து செருப்படி வாங்குவீங்க. இன்னைக்கு லீவ் விட்டதுனால அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு பண்ணைக்கு வேலைக்கு வந்தா அதே செருப்படி உண்டு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம கையில சவுக்க கொடுத்து நம்மளையும் அடிச்சு சொல்றானுங்க. அப்பா மத்த நாள்ல அவனுக்கு அடிச்சானுங்கன்னா நம்ம கையாலே தடுத்துடலாம். ஆனா நாளைக்கு அதுக்கு வழி இல்ல. ஒரு கையில சவுக்க கொடுத்துருவானுங்க, இன்னொரு கையில தீச்சட்டி கொடுத்துருவானுங்க. சூழ்ச்சிகரமான ஆளுங்கப்பா. ஏங்க எங்க வீட்டு டீ எல்லாம் குடிப்பீங்களா? குடிப்போம். அட படைச்சு வச்ச உலகத்திலே பொல்லாததையும் ஏன் படைச்ச காளியம்மா. சாட்டையடு சாட்டையடு சாட்டையடு, தெரியாட்ட தீருக்கும் ஓட்டையடு. சாட்டையடு சாட்டையடு சாட்டையடு, தெரியாட்ட தீருக்கும் ஓட்டையடு. தில்லு முள்ளு உலகத்தை நான் சாட்டையால அடிக்கவல்ல, என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். சொல்ல ஒரு நாதி இல்ல, சொல்லி கேட்க யாரும் இல்ல, என்ன நானே அடிச்சுக்கிட்டேன்.
அது எனும் தீ பிடிச்சு ஊர் முழுக்க வேகுதடி இளசனம் வாழ்க்கையத்தான் வீதியில தேடுதடி அதுக்கு ஒரு சாட்டையடி இதுக்கு ஒரு சாட்டையடி அங்கே கொண்ட நாட்டில் மக்கள் கால் வயிறும் காயுதடி எங்க மனம் துணைய தேடி அலைஞ்சு ஓயுதடி அதுக்கு ஒரு சாட்டையடி இதுக்கு ஒரு சாட்டையடி சொத்துக்கு ஒரு பொய்ய சொல்லுகிறாள கட்டி வச்சு அடிப்பாங்க அங்கே மேடையில பொய்ய கொட்டுகிறாள ஒட்டு வச்சு ரசிப்பாங்க இங்கே இந்த தெருக்கூட்ட நீ காண சைக்காமலே உன் திருக்கோலம் கொண்டாயோ கல்லாகவே தில்லுமுள்ளு உலகத்தை நான் ஜாட்டையால அடிக்கவல்ல என்ன நானே அடிச்சுக்கிட்டேன் சொல்ல ஒரு நாதி இல்ல சொல்லி கேட்க யாரும் இல்ல என்ன நானே அடிச்சுக்கிட்டேன் முன்னன்னைக்கு உனக்கு அம்மா கல்லுக்குள்ள மனசு இருக்கு உன்ன தொழு எங்களுக்கு மனசுக்குள்ள கல் இருக்கு அதுக்கு ஒரு கோட்டையடு இதுக்கு ஒரு சாட்டையடு புருஷன காசுக்காக உன்னை வந்து வேண்டுதடி காசுக்காக எல்லைகளை கண்டபடி தாண்டுதடி அதுக்கு ஒரு கோட்டையடு இதுக்கு ஒரு சாட்டையடு சில்லறைய பார்த்தா சொல்லுகிற கோஷம் தலைவனை உண்டாக்குது நல்லதொரு வார்த்தை சொல்லி வந்த நாடு பொய்யர்களை கொண்டாடு இந்த உலகத்தை நான் மாத்த முடியாதம்மா அதுக்காக என நானே அடிச்சேனம்மா தில்லு முழு உலகத்தை நான் சாட்டையால அடிக்கவல்ல என்ன நானே அடிச்சுக்கிட்டேன் சொல்ல ஒரு நாதி இல்ல சொல்லி கேட்க யாரும் இல்ல என்ன நானே அடிச்சுக்கிட்டேன் அடிக்கல்லாயிருக்கிற நீ மனுஷனையும் கல்லாக மாத்திப்புட்ட காளியம்மா அடி நல்லா படைச்சு வச்ச உலகத்திலே பொல்லாததையும் ஏன் படைச்ச காளியம்மா சாட்டையடு 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 தெரியாட்ட தீ இருக்கும் கோட்டையடு சாட்டையடு 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 தெரியாட்ட தீ இருக்கும் கோட்டையடு இல்லு முழு உலகத்தை நான் சாட்டையால அடிக்கவல்ல என்ன நானே அடிச்சுக்கிட்டேன் சொல்ல ஒரு நாதி இல்ல சொல்லி கேட்க யாரும் இல்ல என்ன நானே அடிச்சுக்கிட்டேன் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நம்மள கொஞ்சம் எடுக்கணும். ஆமா. பெரிய ஹீரோன்னு நினைப்பு. என்ன சார் இது? சோடாடா கண்ணுகளா. சோடாவா? இந்த கோலி எப்படி உள்ள போட்டாங்க? கோழி எப்படி உள்ள போச்சு, அது ஏன் வெளியே வர மாட்டுது அப்படிங்கிற மேனிஃபேக்சரிங்லாம் உள்ள வந்து காட்டுறேன். வாங்க கண்ணுகளா. டேய் போடா போடா, நீங்க வாங்க 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 வாங்க. இத பாருங்க கண்ணுகளா, இதுதான் சோடா தயாரிக்கிற மிஷின். இது கார்பன் டை ஆக்சைடு. இதுல 3 சோடா பாட்டில உள்ள போட்டு 3 தடவை கிறுக்கு கிறுக்குன்னு சுத்துனோம்னா கார்பன் டை ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் கோழி மேல வந்துரும், சோடா தண்ணி கீழே வந்துரும். முதல்ல கருப்பு ரோஜா, நீ வந்து சுத்து ராஜா. நான்சென்ஸ். உனக்கு சென்ஸ் இருக்கான்னு பாத்தேங்க அண்ணே. எனக்கு சென்ஸ் இருக்குடா, உனக்கு தான் 6th சென்ஸ் இல்ல, அறிவு கெட்டவனே. நடரா ஸ்டேஷனுக்கு. ஏய் கொஞ்சம் இருங்க. என்னமா பிரச்சனை? இவ என் இடுப்புல கை வச்சு சிலுமிஷம் பண்ணா, எவ்வளவு திமிரு. ஏய் ஒண்ணு இல்லப்பா, சுளுக்கு எடுத்து விட்டு குட்டி சிலிப்பிக்கிட்டா. டேய் போய் சொல்லாத. ஏய் உனக்கு சைஸா இருந்து சீ வாய மூடுறா. வீட்டுக்கு வந்த விருதாளிட்டு எப்படி நடந்துக்கிறது? அறிவு இருக்கா உனக்கு? யூடிசி கேஸ் போட்டா என்ன தெரியுமா? இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்கடி போலாம். சீ போடா. குளு குளுன்னு இருக்குமே, திருப்தி தானே? பொங்கச்சோறு ஆக்கி வச்சிருப்பானுங்க, போய் கொட்டிக்க. ஏய், நான் அண்ணன் தம்பிங்கன்னா வீட்டுக்குள்ள பேசிக்கணும், வெளியிலங்களா? நானா இருந்தா வெட்டி போடுவானு சாமி. கொடுங்கண்ணே, சரக்க ஊத்துறா.
1000 தான் இருந்தாலும் பொம்பளை விஷயத்துல நாம நடந்துகிட்ட தப்பு தாண்டா. ஆமா நடந்துக்கிறது இருக்கட்டுங்க. இவன் என்ன காப்பாத்த வந்துட்டானா? இவனுக்கு என்ன பெரிய எம்ஜிஆர் நினைப்பா? ஹலோ ஹலோ சிவராமா சிவராமா மிஸ்டர் அண்ணன் தம்பி 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறானுங்க. விட்டா ஒருத்தர் அடிச்சு கொண்டு போட போடுங்க. நீ வந்தா தான் தடுக்க ஐயோ முடியும். இதெல்லாம் எடுத்து சீக்கிரம் வா. இருங்க இருங்க நில்லுங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவகாசமா பேசிட்டு போலாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு இலை விழுந்துரு. பரவாயில்லையா? எழுவன் சொல்றாரு என்ன அது? இளவுன்னா அன்னைக்கேங்க, மறுநாள்லாம் பால்ன்றானுங்க, 16 நாள் ஆச்சுன்னா கருமாரிமானுங்க, திவசத்துக்கு வந்து 1 இயர் ஆகுங்க. ஓ டெத்தா? எத்தனை நேரத்தில் நடக்குமில்லைங்க, இந்த கருவை மாடுறங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாகுறானுங்க. ஐ ஐயோ. வீடியோ கேமரா வச்சிருக்கீங்களா? வாங்க போலாம். எதுக்கு? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு ஃபைட் லைவ் டெலிகாஸ்ட் காட்டுவோம். ஆளு கழிட்டு வந்துடுங்க. என்ன ஊரோ என்ன டெய்லி 4 பேர் வெட்டிட்டு சாவானுங்க. ஆனா தமிழ்நாட்டு அமைதி பூங்காமாங்க. ஏங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள வீணா எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? அண்ணன் தம்பி ஏங்க நல்ல நாளும் மதுவுமா வெட்டியில எதுக்கு தகராறு பண்றீங்க? நல்ல நாள் கெட்ட நாள் சொல்றதுக்கு நீ என்ன நாட்டாமையா? நிறுத்தறானா? என்னடா அது? பண்டிகை அதுமா சண்டை போடுறீங்க? அத்தனை ஜனம் அக்கம் பக்கம் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி மல்லி கட்டினா யாரா உங்களை மதிப்பாங்க? டேய், ஏற்கனவே உங்க பேர் ஊர்ல கொடி கட்டி பறக்குது. இப்படி ரோட்ல மல்லி கட்டினா உங்களுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? ஏண்டா நாளைக்கு அவருக்கு அப்புறம் உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பிரசிடென்ட் ஆக முடியும். இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே, எவன்டா உங்களுக்கு ஓட்டு போடுவான்? அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி அடிச்சுக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது இந்த ஊருக்குள்ள புதுசாடி? அன்னைக்கு உங்க அண்ணன் 2 சார் பூமிக்காக கூட பிறந்தவன குறுக்கால வெட்டலையா? பேசுறாளாம் பேச்சு. இவங்க 2 அண்ணன் தம்பிடி இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க. இவன் யாரு கை வைக்கிறதுக்கு? இல்லையா குளிச்சிட்டு இருந்த தகராறு ஆச்சுன்னு எங்க கிட்ட சொல்ல வேண்டியதுடா. நாங்க இல்லையா ஊருக்குள்ள பெரிய மனுஷன்? நாங்க என்ன புரிதலுக்கு இருக்கமா? நீ எப்படி கை வைக்கலாம்? சொல்ல நீ எப்படி கை வைக்கலாம்? இல்லையா விட்ட ஒருத்தர் அடிச்சு செத்துருவாங்க போல இருந்தா அதனால சாகட்டுடா. சின்னவன் சத்தானா பெரியவனை கொல்லி வைப்பான், பெரியவன் சத்தானா சின்னவனை கொல்லி வைப்பான்டா. நீ யாரா கை வைக்க? ஐயா 1000 தான் இருந்தாலும் உயிருக்கு உயிரா பழகிட்டே. உயிரை என்னடா கழிச்சிங்க? கேட்டியாடா? என்னடா உயிருக்கு உயிரா பழகினீங்க? 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டீங்களா? இல்ல ஒரே பொண்ணு? அப்ப பேசாதடா. சாதி கட்ட பயலோட சவாசம் வச்சதுனால இப்ப சந்தி சிரிக்குது. கைய கட்டி நிக்கிற பயல்கள் வேட்டையை மடிச்சு கட்டினா இந்த ஊரை உருப்பிடுமாடா? இவன் ஒருத்தனை பேச விட்டா
மத்தவங்களெல்லாம் துளூர் விட்டு போகும்ல. டேய், என் ஆத்திர அடங்க வரைக்கும் ஊருக்குள்ள வரக்கூடாது. இந்த கொலை பண்ணி போடுவேன். நில்லுங்கடா. தலைவர் அவரா தீர்ப்பு சொல்லிட்டார், நட்டுக்காதீங்க. அப்புறம் தேர்தலில் ஓட்ட மாத்தி குத்துவீங்க. என்னடா சொல்றீங்க? உங்க வில்லேஜ் இந்தியாக்குள்ள தானே இருக்கு. இதென்ன வேட்டிகன் சிட்டி மாதிரி ஒரு தனி கண்ட்ரியா? இங்க என்ன தனி லாவா? ஒருத்தர் 15 நாளைக்கு ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு இன்னொருத்தர் எப்படி சொல்ல முடியும்? யாருடி அந்த சொட்ட தலைய? ஐயோ, எங்க மாமா. இந்த ஊர் நாட்டாம. ஆலமரத்தடி பஞ்சாயத்துல நாட்டாம இங்க பண்ற அழிச்சாட்டியும் சினிமால மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன். வாழ்க்கையிலயும் இருக்குயா. எதுக்குடி சாம்பார் எடுத்து ஊத்திட்டு இருக்க? சாம்பார்னா இப்படிதான் இருக்கணும்னு நம்ம ஹாஸ்டல் வார்டன் காட்டுறதுக்கு தாண்டி. ஏய், நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஐயோ, அந்த சொட்டத்தல நாட்டாம நம்மள ஊரை விட்டு ஒதுக்கிடுவாருடி. ஆமா, நீங்க எதை முட்டாள்தனம்னு நீங்க உங்க அப்பா கிட்ட சொன்னீங்களோ அந்த முட்டாள்தனத்தை நீங்களே செஞ்சிருக்கீங்க. ஏ, நான் ஒரு அனாதைங்க. இந்த வீராசாமி தான் எடுத்து வளர்த்தினாரு. ஆனா இவரை என்னோட அப்பான்னு ஊர்ல யாருமே ஒத்துக்கல. எல்லாரும் என்ன அனாதை அனாதைன்னு சொல்லி நெஞ்சில குத்திட்டு இருந்தாங்க. ஆனா அதே ஜனங்க இன்னைக்கு கூடி நின்று இந்த சிவராமனை வீராசாமியோட மகன் ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் சவுக்கில் அடிச்சுக்கிட்டேன். அந்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு எழுத்துங்க. இது எனக்கு நானே எழுதிக்கிட்ட பர்த் சர்டிபிகேட். நீங்க யாரு பெத்த பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளைனே தெரியாத எனக்கு சோறு கொண்டு வந்திருக்கீங்களே. இதுல இருந்து ஒண்ணு தெரியுதுங்க, அரசியல்வாதினால ஜாதி ஒழிக்கவே முடியாது. அறிவு வளர்ந்தாதான் அது ஒழிய. என்ன பிரச்சனைனா அறிவு வளர்ந்தா அரசியல்வாதியும் சேர்ந்து ஒழிஞ்சிருவான். அங்க பாருங்க, இன்னும் ஒரு செட்டியாராமா. எப்படிங்கதான் மாசு? உயிரோடு இருக்கும்போது டேடிங்கிறானுங்க, செத்ததுக்கு அப்புறம் பாடிங்கிறானுங்க. டேடி பாடி ஆனதுக்கு அப்புறம் கூட ஜாதி விட மாட்டேங்கிறானுங்க. கருமாதிரி அளவு முடிச்ச பசங்க. சின்னவன் செத்தா பெரியவன் கொல்லி போடுவானா, பெரியவன் செத்தா சின்னவன் கொல்லி போடுவானா? குடும்பத்தோட கொளுத்துனா என்னடா பண்ணுவீங்க? நான் மால்வர்த்தனை சேரிக்குள்ள வர வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. வெக்கம் கட்டு போயெல்லாம் கையை தூக்கிறீங்க. அடிங்க. எவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் சிவராமன் தாண்டா என்னோட மாப்பிள்ள. யாராலையும் மாத்த முடியாது. ஏமா தாம்பூல் தட்டுடு. மாப்பிள்ள, அன்னைக்கு தாம்பூலம் என் வீட்டு வாசல் தேடி வந்தது. வாய் கொழுப்புல ஏதோ பேசினா திருப்பி அனுப்பிச்சிட்டேன். என்ன என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. நீங்க யாருன்னு அன்னைக்கு நான் கேட்டேன். உங்க அப்பா அன்னைக்கு பதில் சொல்லல. ஆனா இன்னைக்கு ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து நீங்க யாருன்னு எனக்கு சொல்லிட்டாங்க. இப்ப சொல்ற மாப்பிள்ள, நீங்க தான் என் மருமக. நீங்க தான் என் மருமக. தயவு செஞ்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. இருக்கட்டுங்க, அதுக்காக சுடுகாட்டுல போய் எப்படி? சுடுகாட்டுக்கு என்ன என்ன மாப்பிள்ள? ஊருக்குள்ள இருக்கவன் தான் சுடுகாட்டை பார்த்து பயப்படணும். நம்மளதான் ஊருக்கு வெளியே சுடுகாட்டு ஓரமா ஒதுக்கிட்டாங்களே. இப்போ நீங்க வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 1000 வருஷம் வாழ்ந்துட போறீங்களா? கிடையாதே. நானும் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாள்ல மண்டையை போட்டு போறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு பொண்ணோ புள்ளியோ பெத்துட்டு ஒரு 50-60 வருஷத்துல மண்டையை போட்டு போறீங்க. ஆனா உலகத்துல எந்த கொம்பனோ கொக்கோ முன்னையோ பின்னையோ கடைசியா வந்து சேர வேண்டிய இடம் இதுதானே மாப்பிள்ள? உலகத்துல இதை விட பெரிய சமத்துவபுரம் எது மாப்பிள்ள? இதுனா உண்மையான சமத்துவபுரம். நீங்க தான் என் மாப்பிள்ள. எங்க இந்த வேஷ்டி? இந்த மாப்பிள்ள இந்தாங்க பிடிங்க. ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து, டேய் நாயே, உன் பொண்ணை கூப்பிடணும்னு சொல்லுங்க. இந்த நாய் பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பான். ரொம்ப சந்தோஷமான நாள் மாப்பிள்ள இன்னைக்கு. பொண்ணுங்களா வாங்க. லா 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 லா. என்ன ஓடி உன் பாட்டை கேட்டு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணிட்டு போறாரு. பேரு கஜேந்திரா பேரு.
ஏறு கஜே வேறு யோ டாடி ஆ? டெய்லி ஷவர்ல குளிக்கணும்னா என்னையா பண்ணணும் சவர் வச்சு பாத்ரூம் கட்டணும் வசதி இல்லையே வசதி இல்லைன்னா வாழ்க்கையில சவரமே பண்ணாத ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஏண்டி செருப்பு அந்த கரையில தானே ஆ, கிடக்கு எதுக்கு ரிஸ்க் போ போ ஆமா பேஷ் பேஷ் செமித்தியான பிகர். கஜேந்திரா பொண்ணு இப்படி சூப்பரா இருக்கல நல்லா இருக்கல டே டாடி உன் முகர கட்டிக்கு இந்த மாதிரி பிகர் தெரியுதா? ஏடா தலை புறமா முடிச்சுக்கணும் பேரா பேர் பேரா எங்க பார் உன்னை மாட்டி விடுறேன். பேர் பேர் சும்மா எம்மா விடுற தூங்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாரு 2 நாள் குளிச்சினா ஒரு நாள் ஃப்ரீ யோ டாடி என்னம்மா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க ஏன்? இவனுக்கு கையால ஆகல யாரையும் விட்டு சிலுமிஷம் பண்றான்டி அப்படியே ஐயோ இல்லம்மா ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணல ஐயோ 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 நானே பண்ணேன்மா ஐயோ கஜி கோயில்ல உனக்கு மாச கூலியா எனக்கு மாச சம்பளமா கையில கால் விழுந்தாவது ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன்னு சிவராமன் போயிருக்கான் அவன் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா வந்தான்னு வைய உனக்கு 3 வேளை நெய் சாப்பாடுறா நல்லா திங்கலாம்டா சோறுனா கப்புன்னு எந்திரிக்காம படுற நான்சென்ஸ் அடாகிறேன் அது வரைக்கும் பட்னி தானா? உங்ககிட்ட வந்து மாட்டினம் பாரு. என்ன சொல்லு காலையில பேப்பரை பிரிச்சு படிச்சாலே ஒரே பயமா இருக்கு திகிலா இருக்கு என்னென்னவோ நடக்கிறது நாட்டுல அரடா அக்ரஹாரத்துக்கு வழி கேட்கலான்னு பார்த்தா ஐயமாரால நிக்கிறாங்க. நம்ம யானைக்காரனுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகுதுமா? ஏனுங்க இந்த ஊர் கோயிலுக்கு யானை வேணும்னு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் யாரை பார்க்கணும்? இந்த ஊர் அக்ரஹாரத்துல சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு ஒரு பெரியவா இருக்கா. அவ சொன்னான்னா எது வேணாலும் நடக்கும். அவர் வீடு எங்க இருக்குதுங்க? அக்ரஹாரத்துக்குள்ள போய் கேட்டேன்னா ஒரு சின்ன குழந்தை கூட உங்களை கூட்டி கொண்டு அங்க விட்டுருவா.
சங்கரா கொஞ்சம் சாப்பிடுப்பா. வேண்டாமா, நான் நடந்து பழகுமா. அப்புறம் நடந்து பழகிக்கலாம். இப்ப கொஞ்சம் சாப்பிடுறச்சா. வேண்டாமா. சாந்திலால் ஜெயின் அவர்களிடம் வாங்கிய கடனுக்காக சுப்பிரமணிய சாஸ்திரிகளின் பூர்வீக சொத்துக்கள் வருகிற 24ஆம் தேதி ஏலம் விடப்படும். வியாபாரம் நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுப்பா. கோயில்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற. டேய் டேய் மூட்டை இருக்கு. ஏடா ஆசீர்வாதம் பண்ணுச்சுல அமௌண்ட் வாங்கடா. நாளைக்கு தானே. ஏண்டா டேய் இந்த வாரம் ஏற்கனவே 5 தடவை ஆசீர்வாதம் பண்ணிச்சு கடன் சொல்லிட்டேன். இது 6வது தடவை. இதுக்கெல்லாம் நான் கடன் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் பிச்சை மாதிரி தானே. யோ நீ மட்டும் என்னையா ரொக்கமா பணம் கொடுத்தா யானை வாங்கினேன். கனரா பேங்க்ல கடன் வாங்கி தானே யானை வாங்கினேன். நான் கடன்ல வாங்கினதுக்காக ரோட்ல போற வரல கடன் சொல்லுவீங்களா? குத்து போடுவோம் பரவாயில்ல. காசு கூட அம்மாவா அம்மா தானே கனரா பேங்க் மேனேஜர். வணக்கம் சார் வந்தங்க. இந்த பழைய இவர் பெரிய பில் கேட்ஸ். இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே 6 டியூ பாக்கி. இப்போ நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்குமா? யானையை சீஸ் பண்ண. கஜி நீ எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தோராயமா ஒரு 100 கிலோ கம்மி ஆயிட்ட. இதே நிலைமை நீடிச்சதுன்னா இன்னும் 1 வருஷத்துல நீ மூட்டை பூச்சி சைஸ் ஆயிருவ. அப்புறம் தரையில் லென்ஸ் வச்சு தான் தேடணும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க. கனரா பேங்க்ல செட்டில் ஆயிரு. அம்மா நீங்க தாராளமா சீஸ் பண்ணிட்டு போங்கம்மா. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன்மா, நான் வளர்த்தும் போது நான் பட்டினி கிடந்தாலும் என் யானையை 3 வேளையும் நெய் சோறா போட்டு வளர்த்தேன். அதனால மேல எல்லாம் வந்து விழுந்துக்கிட்டு என்னங்க நீ கண்ணுல பாட்டுருந்தீங்க. யானை தானே தள்ளி விடுது. உங்க கிரேடு தெரியாம தள்ளி விட்டுருச்சுங்க. ஆபீஸ் மேல தள்ளி யானை வண்டியில ஏத்துங்க. அம்மா அம்மா சொல்லிங்களா மடங்காதுங்களே. யோ லாரி பின்னாடி வருதியா? நீங்க பின்னாடி ஓகே ஓகே. அம்மா இன்னொரு கண்டிஷனுங்க. இந்த பாருங்க கடனை திருப்பி கொடுத்து யானையை மீக்க வருவேன். அன்னைக்கு 1 மில்லிகிராம் கம்மியானாலும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவேன். கஜேந்திரா கவர்மெண்ட் பணத்தை எவனவனோ திங்கிற. ஆனா நீ தின்னா என்ன? டேய் இத பார் நீ ஒன்றும் வெக்கப்படாத. நீ போனோன்னா எதுவா இருந்தாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். புரியுதா? புரியுதா? பேங்க் திவால் பண்றேன்ப்பா. வெரி குட். கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாத வாழ்க்கை என் வாழ்க்கை. ஆனா என்னை பெத்த தகப்பனுக்கு கோயிலுக்குள்ளேயே வாழ்க்கை. என் கல்யாணத்துக்காக இருக்கிற 2 ஏக்கரை பூமியும் வைக்க போறாங்க என்ன வளர்த்தவங்க. நான் இல்லாத காரணத்தினால இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் இழந்துட்டு நடுத்தரவில் நிக்கிறாங்க என்ன பெத்தவங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீ போக வேண்டியதானே? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்தேன்னு தெரிஞ்சா என்ன பெத்தவங்கனால அதை தாங்கிக்க முடியுமா? அப்படியே அதை அவங்க தாங்கிக்கிட்டாலும் அங்க இருக்கிறவங்களால அதை ஏத்துக்க முடியுமா? நான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தவன் தெரிஞ்சா என்ன வளர்த்தவங்கனால அதை தாங்கிக்க முடியுமா? 30 வருஷமா என் மேல வச்சிருந்தாங்களே பாசம், அது அப்படியே இருக்குமா? என்ன வளர்த்தவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்கன்னு பயமா இருக்கு சூசன். நீ சொல்றது வாஸ்தவம் தான். வீடு இப்ப ஜப்தியாக போதுங்கிற. உன்னை பெத்தவங்க நடுத்துல நிப்பாங்கிற. பெத்தவங்க மகன்தாயா காப்பாத்தி ஆகணும். கோர்ட்லயே தீர்ப்பாயிட்டு தானே ஏலம் விடுவாங்க. என்னதான் ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் என்னதான் தீர்ப்பா இருந்தாலும் ஜட்ஜி சட்டப்படி தானே தீர்ப்பு சொல்லியிருப்பாரு. சட்டம்னு இருந்தாலும் அதில் ஒரு ஓட்டை இருக்கும்ல. அவங்க அந்த ஓட்டைக்குள்ள கையை விட்டு சட்ட சேவையை பிடிக்கலான்னு பாக்குறாங்க. நீ கவலை விடு. இன்னும் 7 நாள் இருக்குல்ல. ஏதாவது பண்ணல பேசாம இருப்பானே. ஏன் இல்ல நீ இருந்தாலும் ஐயர் பையன் தெரிஞ்சு போச்சு. நீ ஏன் இந்த சூசி அசூசின்னு நினைச்சு ஒதுக்குறதுக்கு முன்னாடி நாமளும் ஒதுங்கி இருக்கிற நல்லதுல தொட்டெல்லாம் பேச வேண்டாம். முட்டம்
என்னப்பா இந்த நடக்குது? நான் உயிரோடு இருந்தாத்தே என்ன பெத்தவங்களை காப்பாத்த முடியும். சுசே, ஒரு தொழில் தெரியலன்னா பேசாம விட்டு. நான் கரெக்டா பண்றேன். வேண்டாம் ப்ளீஸ். என் மூஞ்சி மேல எனக்கு அக்கறை இருக்கும்ல. பாரு, எனக்கு கண்ணாடி. எது கண்ணாடி? இவ்வளவு பெரிய கண்ணாடி இருக்குல்ல? சீது சார். டேங்க அப்பா, என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிறேப்பா. எப்படி? பெல்ஜியம் மிரர்ல பார்த்து செஞ்சாலும் கூட அங்கங்க பேட்ச் இருக்கும். இது சூப்பரா இருக்கு. இந்தா பஞ்சகச்சம். ஐயோ, இத நான் கட்ட தெரியாதா? எதுக்கு? பேண்ட் மாதிரி பட்டனு ஊக்கு இதோ ஜிப்பெல்லாம் வச்சு வச்சிருக்கேன். அப்படியே சொரிக்க வேண்டியதான். அப்படியா? யாரு? யார் நீங்க? முன்ன பின்ன தெரியாதவா? ஆத்துக்குள்ள வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கலே, யார் நீங்க? கேட்டு இருக்கல, உங்களுக்கு யார் வேணும்? யாரு வேணும்னு இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தீங்களா? அந்த சங்கரன் வந்திருக்கேன். என்ன போய் யாருன்னு கேக்குறீங்க? சங்கரா! சங்கரா! அந்த உங்க சங்கரன். சாமி, சாமி. என்னப்பா? காணாம போன உங்க பையன் சங்கரன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். லட்சணமா ஹைட்டா இருக்கீர், ரைட்டு. பட் நீ தான் சங்கராங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீர்? ஏன் சார், நம்ம என்ன இந்தி படம் எடுக்கிறோம்? சின்ன வயசுல காணா போன பையனை நட்சத்திர வடிவில் இருக்கிற மச்சத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படித்தான் கன்ஃபார்ம்டா நான் காணா போவேன்னு தெரிஞ்சிருந்தா தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஒரு பாட்டையாவது கத்துட்டு தொலைஞ்சு போயிருப்பேன். நான் பெருசாய் திரும்பி வந்து அதே பாட்டை திரும்பி பாட, அம்மா அந்த பாட்டை பாட, குடும்பமே கண்ணீரும் கம்பளையுமா ஒண்ணு சேர்ந்திருப்போம். சத்தியமா நான் தாங்க சங்கரன். அம்பி பாட்டு விஷயத்துல ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்த ஆத்திரி ஒரு பாட்டு இருக்கு. அபிராமி அந்தாதிய தலைகளை சொல்லி கிருபானந்த வாரியர்கிட்ட கப்பு வாங்கியிருக்கிறான் சங்கர. நீ தலைகளெல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. செய் டேஷன்ல எங்க சொல்லு பாப்போம். எனக்கு அபிராமியை மறந்து போச்சு, அந்தாதியை மறந்து போச்சு. ஆனா அண்ணன் ஊட்டி விட்டீங்களே, அந்த கை எனக்கு ஞாபகம் இருக்கு. என் கையை பிடிச்சி நடவண்டியில நடப்பழக்கி விட்டீங்களே, அது ஞாபகம் இருக்கு. அந்தரம் தெரியலங்கிறதுக்காக மகன் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏண்டாப்பா, மகன்னு சொல்லிட்டு கொள்ளையடிச்சுன்னு போறதுக்கு இங்க என்ன கோடிக்கணக்கில் கொட்டியா கிடக்கிறது? இன்னும் 15 நாள்ல இந்த ஆத்தையே ஜப்தி பண்ண போற. இந்த சமயத்துல கடவுளா பார்த்து காப்பாத்துறதுக்கு என் பிள்ளையாண்டா அனுப்பிச்சு வச்சிருக்கார். இங்க பாருங்கோ, மத்தவாளை பத்தி எனக்கு கவலை இல்ல. பெத்தவளுக்கு தான் பிள்ளைய தெரியும். சங்கரா, நீ வாடா சங்கரா, வா.